இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. இறையே எம் இறையே இறையே எம் இறையே எமை தாங்கும் துணையே உறவாகும் அருளே உளம் நிறைந்த உயிரே இறையே எம் இறையே உமதாசிரியம் மீது தங்குக உமதொழியம் உள்ளே வீசுக உமதாசிரியம் மீது தங்குக உமதொழியம் உள்ளே வீசுக உமை மக்கள் புகழ்வார்களாக உமை மக்கள் புகழ்வார்களாக மாந்தர் உமை போற்றுவார்களாக இரக்கம் எமை தேற்றுக உமதாற்றல் எமை நிரப்புக இரக்கம் எமை தேற்றுக உமதாற்றல் எமை நிரப்புக இறையே எம் இறையே நலிந்தோரில் நிறைவாழ்வு ஓங்குக உரிமையில் நிலை பெற்று நல்குக நலிந்தோரில் நிறைவாழ்வு ஓங்குக உரிமையில் நிலை பெற்று நல்குக உமதருளால் வாழ்வார்களாக உமதருளால் வாழ்வார்களாக
அன்பில் மகிழ்வார்களாக. உம் கருணை எமை தாங்குக. உம் பரிவு எமை மாற்றுக. உம் கருணை எமை தாங்குக. உம் பரிவு எமை மாற்றுக. இறையே எம் இறையே, எமை தாங்கும் துணையே, உறவாகும் அருளே, உளம் நிறைந்த உயிரே. இறையே எம் இறையே, எமை தாங்கும் துணையே, உறவாகும் அருளே, உளம் நிறைந்த உயிரே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அரசியான தூய கன்னிமரியா நினைவை இன்று திருஅவை கொண்டாடுகிறது. திருச்சபையினால் அதிகாரப்பூர்வ அனுமதி பெறுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே விண்ணக அரசி என்னும் பட்டம் கத்தோலிக்க மரபிலும் வேண்டுதல்களிலும் பக்தி முயற்சிகளிலும் கலையிலும் முக்கிய பங்கு வகித்து வந்தது. இதுவே நமது அன்னைக்கு நாம் செலுத்துகிற மிகப்பெரிய வணக்கமாக, பெருமையாக நாம் காண்கிறோம். நம் அன்னையின் விசுவாச அறிக்கைதான் வாசிக்கப்பட்ட இறை வார்த்தை. இன்றுதான் அறிக்கையிட்டதை தன் வாழ்வின் இறுதி வரையிலும் வாழ்ந்து காட்டினாள் என்பது வரலாற்று உண்மை. இந்த விசுவாச அறிக்கையின் அடிப்படையில் தன் வாழ்க்கை முழுவதும் கட்டி எழுப்பினாள். அவர் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளிலும் வலுவூட்டி வழிநடத்தி சென்றது இந்த நம்பிக்கையின் அறிக்கை தான். தன் நம்பிக்கை அறிக்கை குருட்டு நம்பிக்கை அல்ல, மாறாக ஆழ்ந்த அறிவுபூர்வமானது, அனுபவபூர்வமானது என்பதை மரியா தன் பல்வேறு கேள்விகளிலே உறுதிப்படுத்துகிறார். வானதூதரின் வாழ்த்திலே மயங்கி விடவில்லை, மிகப்பெரிய பதவியிலும் அசந்து விடவில்லை. தன் கேள்விகளை கேட்கிறார். நமக்கு பல அதிகாரம் வந்த உடனே, ஒரு பதவியை கொடுத்த உடனே எங்கெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அங்கே கேட்கறதே கிடையாது நம்ம. ஆனால் மாதா அப்படி இல்லை, மரியாள் அப்படி இல்லை. சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறார். வானதூதரால் சொல்லப்பட்ட செய்தியின் சான்றுகளை உறுதி செய்கிறார். அறிவுபூர்வமாக சில உண்மைகளை கண்ட பின் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரின் ஆற்றலுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறாள். இவ்வாறு விசுவாசத்திற்கு விளக்கம் தருகிறார் அன்னை மரியா. ஆகவே விசுவாசம், கடவுள் நம்பிக்கை இவை மூட நம்பிக்கை அல்ல. அறிவில் ஆரம்பமாகி ஆண்டவனின் அருளில் நிறைவடைவது முழுமையாக அதன் காரண காரியங்களை அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்ட காரணத்தால்
தன் வாழ்வின் எல்லா சூழலிலும், குறிப்பாக நிரபராதியான தன் அன்பு மகனை இளம் வயதில் குற்றவாளியாக சிலுவையிலே அறைந்து கொன்றதை அமைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இது விசுவாசம். நான் ஆண்டவரின் அடிமை என்றதன் வாழ்க்கை வடிவம். இந்த விசுவாச அறிக்கையும் வாழ்வும் நம் அன்னையை உலகம் போற்றும் பெண்ணாக, விண்ணக அரசியாக உயர்த்தி உள்ளது. அந்த அன்னையை நாம் நிச்சயமாக போற்றாமல் இருந்தால் அதே போல பாவம் நமக்கு இருக்க முடியாது. இறைவனின் முன் தன்னை ஒரு அடிமை நிலைக்கு கையளித்த அன்னை மரியாளின் தாழ்ச்சி நமக்கெல்லாம் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. கடவுள் எதை சொன்னாலும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதுதான் அன்னை மரியாளின் வார்த்தைகளின் பொருள். கடவுள் தான் அவளது வாழ்வில் எல்லாம் என்பதனை இந்த வார்த்தைகளில் மிக எளிதாக வெளிப்படுத்தி விடுகிறார். அது ஏதோ சாதாரண வார்த்தைகள் அல்ல, மாறாக வாழ்வின் அனுபவம் தந்த பாடம். சிறு வயதிலிருந்தே அன்னை மரியாள் கடவுளோடு நெருங்கியிருக்கிறாள். கடவுளின் பிரசன்னத்தை தன்னுள்ளே அதிகமாக உணர்ந்தவன் அன்னை மரியாள். அந்த அனுபவம் தான் கபிரியேல் தூதுவரின் செய்தியினை சந்தேகமில்லாமல் ஏற்றுக்கொள்ள துணை புரிந்தது. தனது வாழ்வில் தனக்கென்று எதற்குமே அன்னை கன்னிமரியாள் ஆசைப்பட்டது கிடையாது. அவளது எண்ணமெல்லாம் கடவுள்தான். அவள் சிந்தையெல்லாம் கடவுளை தழுவியதாகத்தான் இருந்தது. இந்த உலகத்திலே அவளுக்கென்று இருந்த உறவாக கடவுளை பார்த்தாள். கடவுள் தான் அவளுக்கு உலகம். கடவுள் இல்லாத ஒரு வாழ்வை அவளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. கிராமத்து பெண்மணி. அத்தகைய ஒரு இறைப்பற்று தான் அவளது விசுவாசத்தை இறுதி வரை உறுதி உள்ளதாக வைத்திருந்தது. வாழ்விலே என்ன நடந்தாலும் பொறுமையாக நிதானமாக இருக்கச் செய்தது. யார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்று முன்மொழியப்பட்டவரே இறந்த போதிலும் அவளது நம்பிக்கை இறக்கவில்லை, நிதானம் இழக்கவில்லை. அவளது கடவுளது அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக பொறுமையாக காத்திருக்கிறார். கடவுளோடு நெருங்கி இருக்கிற பண்பை அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருகிறார். வேறு பொருளோட, வேறு நபர்களோடு நெருங்கி இருப்பதை விட கடவுளை சார்ந்த காரியங்களோடு நெருங்கி இருப்பது நம்முடைய விசுவாசம். வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் நாம் நிதானம் இழக்க வேண்டாம். கடவுளை பற்றியே சந்தேகம் கொள்ள வேண்டாம். அதற்காக இறைவனை மன்றாடுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனின் தாயாக நீர் தேர்ந்தெடுத்த அன்னை மரியாவிடம் துலங்கிய ஆழ்ந்த நம்பிக்கை எங்கள் அனைவரது வாழ்விலும் விளங்கிட அருள்தாரும். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே.
கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் அன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே. பாகுபாடற்ற வாழ்வால் பாதம் படிந்தோம் தாயே. கருவில் சுமந்த தாயே. லாலா லாலா கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே.
அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அச்சம் அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திருத்தாயே, வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திருத்தாயே, வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.